ஹேய் ஹாய் கைஸ், நான் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு ஜாம்பி மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். மூவியோட பேரு டவுன் ஆஃப் த டெட். அதாவது அமெரிக்கால ஜாம்பி வைரஸ் எல்லா இடமே பரவிட்டு முக்காவாசி மக்கள் ஜாம்பியா மாறிட்டாங்க. மிச்சம் இருக்க ஜாம்பி ஆகாத மக்கள் எப்படியாவது அங்க இருந்து தப்பிச்சு போயாகணும். அதுக்காக யூஎஸ் போலீஸ்ல இருந்து மிலிட்டரி வரைக்கும் எல்லாருமே போராடுறாங்க. ஆனா அவங்களால அந்த ஜாம்பிஸை கட்டுப்படுத்த முடியல. இந்த காரணத்தினாலேயே ஒரு டிவி ஸ்டூடியோல பெரிய குழப்பமே நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா திடீர்னு அன்னைக்கு நைட்டு ஸ்டூடியோக்குள்ள நுழைஞ்ச ஒரு டாக்டர் வாண்டடா அவரே வந்து இந்த ஸ்டூடியோல ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த ஜாம்பி வைரஸ் பரவுறத பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சாகணும். ஆனா அவர் சொல்றத பாதி பேர் நம்பல. அதனாலேயே அவங்க குழப்பத்துல பாதி பேர் இங்க இருந்து வேலையை விட்டுட்டு போயிருந்தாங்க. இன்னும் சில பேர் அந்த இன்டர்வியூ பிடிக்காம ஆளை தடுக்க பாக்காங்க. ஆனா அதே மீறி அந்த டாக்டர் டிவில இது எல்லாத்தையுமே லைவ்ல சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அந்த கூட்டத்திலே இந்த ஒருத்தங்க மட்டும்தான் அவர் சொல்ற எல்லாத்தையுமே நம்புதாங்க. இவங்களோட பேரு ஃபெரன் பார்க்கர். அதே நேரம் அந்த இடத்துக்குள்ள ஒருத்தர் வராரு. இவன் தான் அந்த டிவி சேனலோட ரிப்போர்ட்டர். இந்த ஆளோட பேரு ஸ்டீபன். அதுவும் ஸ்டீபன் தான் ஃபெரனோட பாய் ஃப்ரெண்ட். அவனுக்கு அங்க நடக்குது எல்லாம் தெரியும். அதனால ஃபெரனும் ஸ்டீபனும் அங்க இருந்து தப்பிச்சு போக நைட்டு 9 மணிக்கு அங்க ஸ்டூடியோக்கு சொந்தமான ஹெலிகாப்டரை திருடிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போக போறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் போலீஸ் எல்லாம் பார்த்தா அங்க இருக்க ஒரு அபார்ட்மெண்ட்டை சுத்தி வளைக்காங்க. ஏன்னா அதுக்குள்ள இருக்க மக்கள் இந்த வைரஸால பாதிக்கப்பட்ட அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை எங்கேயோ வச்சிருக்காங்க. அதை தேடி ஏகப்பட்ட ஆபீசர் வந்திருக்காங்க. இருந்தாலும் உள்ள இருக்கவங்க அவங்களுக்கு ஒத்துழைக்காததுனால வேற வழியே கிடையாது. போலீஸும் துப்பாக்கி சூட்டு நடத்தாங்க. அதுல ஒருத்தன் தான் ரோஜர். ரோஜர் பக்கத்துல இருக்க இன்னொருத்தன் அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையுமே கொல்லணும்னு முடிவெடுக்கான். அங்க நடந்த சண்டையும் தீவிரமாக்கிட்டு இருக்கு. அவங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஸ்மோக் பாம்பை தூக்கி போடுறாங்க. அங்க இருக்க ஆபீசர் எல்லாருமே உள்ள வராங்க. அவங்க அங்க தேடி பார்த்த வரைக்கும் எல்லாருமே அப்பாவி மக்கள். நான் ரோஜர் கூட இருந்த அந்த ஆள் மட்டும் கண்ணில் பார்க்க எல்லா அப்பாவி மக்களையும் சாகடிக்கான். இதை ரோஜரும் தடுக்க ட்ரை பண்ணான். ஆனா அவனால முடியல. இப்போ கூட இருந்தவங்க அந்த ஆளை சுட்டு சாகடிக்காங்க. அதே நேரம் பக்கத்து ரூம்ல வைரஸால பாதிக்கப்பட்டு ஜாம்பியா மாறினவங்களும் இருக்காங்க. அதுங்களை என்ன பண்ணாலும் அது சாக முடக்கு. கரெக்டா தலையில சுட்டதுக்கப்புறமா அதுங்கெல்லாம் சாகுது. நான் ரோஜர் கூட வந்து இன்னொருத்தன் அதுங்களெல்லாம் பார்த்து பயந்து சூசைட் பண்ணிக்கிட்டான். இதெல்லாம் பார்த்த ரோஜரும் இந்த வேலையே வேண்டான்னு அங்க இருந்து வந்துருதான். அந்த நேரம் கரெக்டா திடீர்னு ஒரு மாஸ்க் போட்டு ஒருத்தன் வரான். இந்த ஆளும் கிட்டத்தட்ட ரோஜர் மாதிரி தான். இந்த ஆளோட பேரு பீட்டர். பீட்டர் இங்க நடக்க இதெல்லாம் பார்த்து வருமா அந்த இடத்த விட்டு அவனும் வந்துருதான். ரோஜரும் பீட்டர் கிட்ட அவங்க இங்க இருந்து தப்பிக்க ரோஜரோட ஃப்ரெண்டு அதாவது ஸ்டீபனை தான் ரோஜர் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க இன்னைக்கு நைட்டு தப்பிச்சு போறதுனால ஸ்டீபன் ரோஜரையும் கூட்டு இருந்திருக்கான். அதனால அங்க போறத பத்தி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதே நேரம் கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு வயசான பாதிரியார் ஒருத்தர் வராரு. அவர் கூட இருக்க யாரையோ ஒருத்தர் தேடிக்கிட்டு இருக்காரு. இந்த தெருல இருக்கவங்க ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த பில்டிங்ல இருக்கவங்களும் தான். இந்த பாதிரியாரும் இந்த இடத்துல இந்த ஜாம்பிஸா மாறினவங்களை அடக்கம் பண்ணதுக்கு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஆனா அந்த ஜாம்பியா மாறினவங்களை அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்தோட பேஸ்மெண்ட்ல வச்சிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. அந்த பாதிரியாரும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் மத்த சாம்பி கூட சண்டை போட்டு எப்படியோ ஒரு வழியா அந்த பாதிரியார் சொன்ன மாதிரி அந்த பேஸ்மெண்ட்டுக்கு வராங்க. இந்த இடத்துல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கெட்டி போட்டு வச்சிருக்காங்க. இதை பார்த்த பீட்டரும் அங்க இருக்க எல்லாரையும் சாகடிக்கான். கூடவே ரோஜரும் அதுக்காக ஹெல்ப் பண்ணான். இப்ப அங்க இருக்க எல்லா சாம்பிஸையும் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டா அங்க ஒரு ஆபீசர் வராரு. அவங்க அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த எல்லா சாம்பிஸையும் கிளியர் பண்ணிட்டாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் ஸ்டீவனையும் ஃபெரனையும் பார்த்தா அவங்க யாருக்கும் தெரியாம அந்த ஹெலிகாப்டரை திருடிட்டு ரோஜர் வர வரைக்கும் இந்த பல்க்ல ஃபியூலை நிரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டீபன் வந்து பார்க்கும்போது அங்க இருக்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ஸ்டீபனும் இதை பத்தி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணான். இப்போ கரெக்டா தூரத்துல இருந்து ரோஜரோட கார் வருது. அதே நேரம் ஃபெரனையும் ஸ்டீவனையும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் சுத்தி வளைக்காங்க. ஸ்டீபனும் ஃபியூல் நிரப்பதான் வந்தாங்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க கேட்காம அவங்க தப்பிச்சு போகிறதுக்கு அந்த ஹெலிகாப்டரை அங்க இருந்து கொண்டு போலாம்னு நினைக்காங்க. இப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு ரோஜர் வந்துருதான். ரோஜரும் பீட்டரும் அவங்களோட மேல அதிகாரிங்கனால அவங்களும் பிரச்சனை பண்ணாம அங்க இருந்து கிளம்பி போயிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க 3 பேரும் ஸ்டீபனோட ஹெல்ப்பால அங்க இருந்து ஹெலிகாப்டர்ல தப்பிச்சு போறாங்க. அதே நேரம் கீழே இருந்த அந்த ஆபீசர் எல்லாருமே அவங்களுக்கு தேவையான பொருளை எடுத்துட்டு படகுல தப்பிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹெலிகாப்டர்ல போன 4 பேரும் அங்க இருந்து தூரமா வந்துருந்தாங்க. இன்னைக்கு காலையும் விடியுது. இவங்க நினைச்ச மாதிரியே சிட்டியை விட்டு தூரமா வந்துருந்தாங்க. அதே நேரம் கீழே ஒரு வில்லேஜ் தெரியுது. அங்க இருக்க எல்லா மக்களும் கண்ணோட அந்த சாம்பிஸை வேட்டையாட போறாங்க. சுத்தியுமே பாதுகாப்புக்கு ஏகப்பட்ட மிலிட்டரி போர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டே அங்க இருந்து ஒரு பம்புக்கு வராங்க. அந்த இடத்துல யாருமே இல்ல. அதுக்கப்புறமா ரோஜரும் ஹெலிகாப்டருக்கு ஃபியூல் நிரப்ப வந்துருதான். மத்த 3 பேரும் அங்க இருந்து வேற எதுவும் கிடைக்கான்னு தேட போயிருந்தாங்க. பீட்டர் அங்க இருந்து அந்த பம்புக்குள்ள வரான். அந்த இடத்துல ஒரு காஃபி மிஷின்ல தன்னால காஃபி வருது. அதை குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்க டோரை யாராவது தட்டுத மாதிரி இருக்கு. இந்த ஜாம்பி நினைச்சு அதை வேகமா சுட ஆரம்பிக்கான். இன்னொரு பக்கம் ஸ்டீவும் ஃபெரனும் சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஜாம்பி ஸ்டீவை பிடிச்சுக்கிடுது. ஸ்டீவும் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ஜாம்பி அடிச்சு போட்டுட்டு ஃபெரனை கூட்டிட்டு தப்பிச்சிடுறான். இன்னொரு பக்கம் ரோஜர் இருந்த இடத்துக்கு ஒரு ஜாம்பி வருது. இந்த ஜாம்பி அந்த ஹெலிகாப்டர் ஃபேன் பட்டதும் அது அந்த இடத்துல இறந்து போகுது. இப்ப அந்த இடத்துக்கு வந்த ஸ்டீவும் அங்க வர ஜாம்பியை சுட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அது எதுவுமே சாக மாட்டேங்குது. இப்ப ரோஜரும் கரெக்டா அதோட தலையில சுடுதான். அங்க இருக்க ஜாம்பிஸ் எல்லாம் செத்து போகுது. இன்னொரு பக்கம் பீட்டரை பார்த்தா இப்ப பீட்டரும் உள்ள இருந்து எந்த சத்தமும் வரனால அந்த டோரை ஓபன் பண்ணா அந்த இடத்துல குட்டி சாத்தா மாதிரி 2 சின்ன ஜாம்பிஸ் இருக்கு. அதுங்க கூட சண்டை போட்டு அதுங்களையும் சாகடிச்சுட்டு அங்க இருந்து தப்பிச்சு வரான். இப்ப அவங்க 4 பேரும் அந்த ஹெலிகாப்டர்ல போகும்போது அந்த இடத்துல ஃபியூல் அவங்களுக்கு கம்மியா தான் இருக்கு. அதனால அவங்க எப்படியாட்டு ஃபியூலை கண்டுபிடிச்சாகணும். தங்கதுக்கு இடம் சாப்பாடுன்னு எல்லாமே தேவைப்படுது. அதனால அவங்க ஏதாட்டும் ஒண்ணு பண்ணியாகணும். இந்த மாதிரி அந்த இடத்த விட்டு ரொம்ப தூரம் வராங்க. அன்னைக்கு காலையில அவங்க போய்கிட்டே இருக்கும்போது கண்ணுல பெரிய சூப்பர் மார்க்கெட் ஒண்ணு படுது. சூப்பர் மார்க்கெட்ல அவங்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே கிடைக்கும்.
கிடைக்கும். அதனால அந்த ஜாம்பி கிட்ட மாட்டிக்கிட்டதா மதி இந்த ஹெலிகாப்டர் அந்த மாலோட டாப்ல பார்க் பண்ணிட்டு வெளில இருக்க ஜாம்பி கிட்டையும் மால்குள்ள இருக்க ஜாம்பி கிட்ட இருந்து தப்பிச்சு போக அவங்க ஜாம்பிஸ் இல்லாத இடமா தேடிக்கிட்டு இருக்கும்போது இந்த மால்குள்ள போறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ரூம் ஒன்னு இருக்கு. அதுக்குள்ள இறங்கி வராங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு தேவையான எல்லா ஃபுட்டுமே இருக்கு. ஸ்டீவனும் ஹெலிகாப்டர் ஓட்டுன டயர்ல தூங்க ஆரம்பிக்கான். பீட்டரும் ரோஜரும் இந்த மால் எவ்வளவு பெரிய இடம், இதுக்குள்ள எல்லாமே இருக்கும். அதனால அந்த மால்குள்ள சுத்தி பார்க்க போகணும்னு முடிவெடுக்காங்க. உடனே ஃபேரனும் முடியாதுன்னு எவ்வளவு சொல்லி பார்க்க, ஆனா அவ பேச்ச கேட்காம ரோஜரும் பீட்டரும் அங்க இருந்து கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் பாதுகாப்புக்கு ஃபேரன் கையில ஒரு கன்னை கொடுத்துட்டு அங்க இருந்து 2 பேரும் கிளம்பி போறாங்க. இந்த மாதிரி அவங்க போகும்போது வழியில எந்த ஜாம்பிஸுமே இல்ல. அவங்களும் அந்த இடத்தோட கண்ட்ரோல் ரூமுக்கு வராங்க. அந்த இடத்துல அந்த மாலோட சாவி 2 வாக்கி டாக்கியும் இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து மால்குள்ள வந்தா அந்த இடத்துல ஏகப்பட்ட ஜாம்பிஸ் இருக்கு. இதை பார்த்த விரும்ப அந்த ஜாம்பிஸ் கிட்ட இருந்து தப்பிக்க ரோஜருக்கு ஒரு ஐடியா வருது. இப்ப 2 பேரும் மறுபடியும் அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு வராங்க. அந்த இடத்துல ஆஃப் ஆயிருந்த எல்லாத்தையுமே ஆன் பண்ணாங்க. அந்த இடத்துல மியூசிக், வாட்டர் ஃபால், எலிவேட்டர்னு எல்லாத்தையுமே ஆன் பண்ணி விட்டுறாங்க. அதுங்க சத்தம் கேட்டதா அந்த சாம்பி எங்க போகுதுன்னே தெரியாம அங்கேயும் இங்கேயுமா சுத்திக்கிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறமா ரோஜரும் பீட்டரும் அங்க இருக்க கொத்து சாவி எடுத்துக்கிட்டு பீட்டர் அந்த டோரை திறக்க பார்க்கான். அதே நேரம் ரோஜரும் அங்க வர சாம்பிஸை சுட ஆரம்பிக்கான். நான் பீட்டர் அந்த சாவியை வச்சு திறந்துமே அந்த டோர் ஓபன் ஆக முடியாது. ஒரு பக்கம் ஃபேரன் அந்த சத்தத்தெல்லாம் கேட்டதும் ஸ்டீபனை எழுப்புதா. ஸ்டீபன் எந்திரிச்சதான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அந்த கன்னை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். ஒரு பக்கம் 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த கதை ஓபன் பண்ணாங்க. நான் பின்னாடியே ஏகப்பட்ட சாம்பிஸ் வருது. கஷ்டப்பட்டு அந்த டோரை அடைச்சாலும் அந்த ஷாப்குள்ள ஒரு சாம்பி வந்துருது. அதை ரோஜர் சாகடிக்கான். இப்ப எல்லாரும் உள்ள வராங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ், எலக்ட்ரிக் பொருட்கள்ல இருந்து எல்லாமே இருக்கு. அது எல்லாத்தையுமே ஒரு தள்ளுவண்டியில எடுத்து இந்த டோர் பக்கத்துல வச்சுட்டு இந்த ஜாம்பியை தசை திருப்பதுக்கு இன்னொரு பக்கம் வராங்க. அவங்க நினைச்ச மாதிரி அந்த ஜாம்பிஸ் எல்லாம் அவங்க பக்கமா வருது. அதுக்கப்புறமா ரோஜரும் மறுபடியும் அதே கதவு பக்கத்துல வரான். அந்த இடத்துல இருந்த ஜாம்பிஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்கு. இந்த மாதிரி அவங்க பிளான் போட்டபடி எல்லாம் சரியா நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் ஸ்டீபனும் அவங்கள தேடி அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு வரான். அந்த இடத்துல ஒரு கண்ணு கிடைக்கி பக்கத்துல அந்த மாலோட ஃபுல் மேப்புமே இருக்கு. அதுக்கப்புறமா ஸ்டீவன் அங்க இருந்து ஃபேரன் கிட்ட கிளம்பி போறான். அப்படி போற வழியிலேயே இந்த இடத்துல சில ஜாம்பிஸ் சுத்திக்கிட்டு இருக்குங்க. ஸ்டீபனான அந்த இடத்துல ஜாம்பிஸை சரியா பார்க்க முடியல. அவனும் கையில இருக்க கண்ணை வச்சு கண்டமானிக்கு சுட்டுக்கிட்டு இருக்கான். கரெக்டா இந்த சாம்பி பக்கத்துல வரும். கண்ணுல புல்லட் தீந்துருது. அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சு ஒரு இடத்துல வச்சு புல்லட்டை ரீலோட் பண்ணிட்டு இருக்கும். பின்னாடி அந்த சாம்பி வந்துருது. அதே நேரம் அந்த கண்ணுல ஒரு புல்லட் தான் இருக்கு. ஒவ்வொன்னா சுட ஆரம்பிச்சு கடைசி அந்த சாம்பி அந்த இடத்துல சாகடிக்கான். இப்ப ஸ்டீவனும் கஷ்டப்பட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிக்கான். இன்னொரு பக்கம் மத்தவங்களை பார்த்தா அந்த சாம்பி போனதுக்கு அப்புறமா அவங்க கொண்டு வந்த பொருளையும் எடுத்துட்டு அங்க இருந்து வெளில வராங்க. இப்ப ஸ்டீவனும் பீட்டரும் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அந்த இடத்துலயுமே நிறைய சாம்பிஸ் இருக்கு. அதுங்கிட்ட இருந்து தப்பிச்சு பீட்டர் கொண்டு வந்த பொருளை விட்டுட்டு அவங்க அந்த இடத்த விட்டே தப்பிச்சு அவங்க 3 பேரும் மறுபடியும் அதே இடத்துக்குள்ள வராங்க. அவங்க ஆரம்பத்துல செஞ்ச மாதிரியே இன்னொரு பக்கம் வந்து அந்த சாம்பிஸ் எல்லாம் இந்த பக்கமா திசை திருப்ப ஆரம்பிக்காங்க. அந்த சாம்பிஸ் அங்க இருந்து அவங்க பக்கமா வருது. ஆனா ஒரு சாம்பியை தவிர இந்த சாம்பியும் ஃபேரன் இருக்க இடத்து பக்கமா போயிட்டு இருக்கு. அதே நேரம் இன்னொரு பக்கம் மத்தவங்களும் அந்த இடத்த விட்டு தப்பிக்க வேற ரூட்டை பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல ஸ்டீவனும் அந்த இடத்தோட மேப் வச்சிருக்கான். அதை யூஸ் பண்ணி பக்கத்துல இருக்க எலிவேட்டர் மேல இருக்க இந்த ஏர் கேப் வழியா அங்க இருந்து தப்பிச்சு போக போறாங்க. அவங்க நினைச்ச மாதிரி அந்த சாம்பி கிட்ட இருந்து தப்பிக்க இதான் ஈஸியான வழி. அதே நேரம் அந்த சாம்பி ஃபேரன் இருந்த இடத்துக்கு வருது. ஃபேரனும் அதுகிட்ட இருந்து தப்பிக்க பக்கத்துல இருந்த பாக்ஸ் எல்லாம் வச்சு அடைக்க பாக்கா. நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அந்த டோரை லாக் பண்ண முடியல. இந்த ஜாம்பிஸும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வருது. இப்போ அவங்க பேக்ல இருந்து சிக்னலுக்காக வச்சிருந்த அந்த ஃபயர் கிராக்கரை யூஸ் பண்ணா. அதே நேரம் மொத்தம் 3 பேரும் அங்க இருந்து தப்பிச்சு வராங்க. இப்படி ஃபேரன் இருந்த இடத்துக்கு வரும்போது ஃபேரன் சாம்பி கிட்ட மாட்டிட்டு இருக்கா. இதை பார்த்து அவங்க அந்த சாம்பி கிட்ட இருந்து ஃபேரனை காப்பாத்தாங்க. ஃபேரனும் ரொம்ப பயந்து போறா. ஸ்டீபனும் அவளை சமாதானப்படுத்தான். அதுக்கப்புறமா அவங்க கொண்டு வந்த ரேடியோவை செட் பண்ணி அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பிக்காங்க. அந்த டைம்ல தான் ஸ்டீபனும் ஒரு உண்மையை சொல்றான். என்னன்னா ஃபேரன் இப்போ கர்ப்பமா இருக்காங்க. இதை பத்தி அவங்க சொல்லும் போது பீட்டர் வந்து இப்போ இருக்க சூழ்நிலையில அவங்களால அந்த குழந்தைய வளர்க்க முடியாது. அதனால அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ண சொல்லலாம். இது எல்லாத்தையும் இன்னொரு பக்கம் ஃபேரனுமே கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் ஸ்டீவனுக்கு இதுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. அவனும் அங்க இருந்து தூங்க வந்துடுறான். பக்கத்துல இருந்த ஃபேரனும் பீட்டர் சொன்னதை பத்தி ஸ்டீவன் கிட்ட பேச ஆரம்பிக்கா. ஃபேரன் ரொம்ப கோவமா இருக்காங்க. ஸ்டீவனும் அப்படிலாம் இல்லன்னு சொல்லி ஒரு வழியா கஷ்டப்பட்டு ஃபேரனை சமாதானப்படுத்தான். அதுக்கு அடுத்த நாள் பீட்டரும் ரோஜரும் இந்த ஜாம்பிஸ் உள்ள வராம எப்படி தடுக்கணும்னு யோசிக்க ஆரம்பிக்காங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட ட்ரக் நிக்கி இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணி தான் அவங்க இந்த ஜாம்பியை மால்குள்ள வர விடாம தடுக்க போறாங்க. அதனால ஃபேரனை அந்த பில்டிங்லேயே விட்டுட்டு அவங்க 3 பேரும் அங்க இருந்து கிளம்புதாங்க. அவங்க 3 பேரும் அவளை விட்டுட்டு போறது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு கூட போனா அவளால அவங்களுக்கு தான் பிரச்சனை. அதனால ரோஜரும் பீட்டரும் அந்த ட்ரக் எடுக்க போறாங்க. அதுக்காக ஸ்டீபனும் அவங்கள டிராப் பண்ணான். அவங்க தூரமா பார்க் பண்ணி வச்சிருக்க அந்த ட்ரக்கை ஜாம்பி உள்ள வராத மாதிரி வாசல்ல அந்த ட்ரக்கை விட்டுட்டு இன்னொரு ட்ரக் எடுத்துட்டு மத்த ட்ரக்கை எடுக்கிறதுக்கு கிளம்பி போறாங்க. அப்படி போற வழியில இருக்க கண்ண பக்கம் எல்லா சாம்பிஸையும் போட்டு தள்ளிட்டு பீட்டரோட ஹெல்ப்பால ரோஜர் அங்க 3ஆவதா இருக்க ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே நேரம் அது பக்கத்துல இருந்து எல்லா சாம்பிஸும் அவனை நோக்கி வர ஆரம்பிக்கி. இதை பார்த்த ஸ்டீபனும் அதை எப்படியாட்டு சொல்லணும்னு ட்ரை பண்ணான். ஆனா அவனோட சத்தம் ரோஜருக்கு கேட்க மாட்டேங்குது. அதனால ஸ்டீபனும் பீட்டருக்கு சிக்னல் கொடுக்கான். இன்னொரு பக்கம் ரோஜரை சாம்பி சுத்தி வளைச்சிருதுங்க. இப்ப இதை பார்த்த பீட்டரும் ரோஜருக்கு ஹெல்ப் பண்ணான். நல்ல வழியா பீட்டர் வந்ததுனால ரோஜரும் அந்த சாம்பி கிட்ட இருந்து தப்பிக்கான். அதுக்கப்புறமா ரோஜரும் பீட்டரும் அந்த ட்ரக்கையும் எடுத்துட்டு அங்க இருந்து அந்த மாலோட வாசல்ல ரோஜரோட ட்ரக்கை விட்டுட்டு பீட்டரோட ட்ரக்ல அங்க இருந்து கிளம்பி போறாங்க. நான் ரோஜர் அவனோட பேக்கை அந்த ட்ரக்ல விட்டுட்டு வந்துட்டான். அதனால பீட்டர் கூட சண்டை போட்டுட்டு மறுபடியும் அந்த ட்ரக்குக்கு வரான். அங்க இருக்க அவனோட பேக் எடுத்து
பார்த்துட்டு திரும்பி வரும்போது அந்த இடத்துல ஏகப்பட்ட ஜாம்பிஸ் வந்துருதுங்க. கஷ்டப்பட்டு அங்கிருந்து தப்பிக்கலாம்னு நினைக்கும் போது அதுல ஒரு ஜாம்பி அவனோட காலை கடிக்கி ஒரு வழியா பீட்டரும் ரோஜரை கஷ்டப்பட்டு காப்பாத்தி அங்க இருந்து கூட்டிட்டு வரான். இப்போ ரோஜரா அவன் காலில் அந்த வைரஸ் பரவிடக்கூடாதுன்னு காலை ஒரு துணியை வச்சு கெட்ட ஆரம்பிக்கான். இதோட அவங்க 2 பேரும் வேலையை முடியுது. அதுக்கப்புறமா அங்க இருந்து வந்ததுக்கப்புறமா ரோஜருக்கு ஃபேரன் கெட்டு போட்டு விடுதா. ஒரு பக்கம் மத்த 2 பேரும் இந்த இடத்துக்குள்ள இன்னும் ஏகப்பட்ட ஜாம்பிஸ் இருக்கு, அதெல்லாம் அழிக்கணும்னா இன்னும் நிறைய துப்பாக்கியும் கண்ணும் தேவைப்படும். அது மட்டும் இல்லாம ரோஜர் ஒன்னும் எவ்வளவு நேரம் அந்த மாதிரி இருப்பான்னு தெரியல. அதனால அங்க இருந்து ஸ்டீபனும் பீட்டரும் இந்த மால்ல இருக்கு கன்ஸ் இருக்க இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட கன் இருக்கு. அதுல அவங்களுக்கு தேவையான கன்ஸையும் புல்லட்ஸையும் எடுத்துக்கிட்டாங்க. அங்க இருக்க எல்லாத்தையுமே அள்ளி போட்டதுக்கு அப்புறமா அவங்க 4 பேரும் பக்கவா ரெடியாகி அங்க இருக்க சாம்பிஸ் எல்லாம் தள்ளி விட்டுட்டு எப்பவும் போல அதே ட்ரெஸ் இருக்க மால்குள்ள வராங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் இந்த சாம்பிஸ் அந்த இடத்துல அடைச்சு வச்சுட்டு இந்த எலிவேட்டரை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வராங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட சாம்பிஸ் இருக்கு. தூரத்திலே அவங்க ஒரு காரை பார்க்காங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு பிளான் தோணுது. இந்த இடத்துல இருக்க சாம்பிஸ 2 பேர் திசை திருப்பி மத்த 2 பேர் அந்த காரை யூஸ் பண்ணி சாம்பிஸ சாகடிக்கணும். அதனால அங்க இருந்து ரோஜரும் பீட்டரும் போறாங்க. கஷ்டப்பட்டு அங்க இருக்க சாம்பிஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு கார்ல கிளம்பணும்னு நினைச்சா அந்த பக்கம் இருந்த ஸ்டீபனை சாம்பிஸ் சுத்தி அழைச்சிருது. ஃபேரனா அதுகிட்ட இருந்து தப்பிச்சு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிடுதா. ஒரு வழி அங்க இருந்து தப்பிச்ச ஸ்டீபனும் மத்தவங்க கூட கார்ல வந்து ஏறிக்கிட்டுதா. இப்போ அவங்க வந்திருக்க இடம் அந்த மாலோட என்ட்ரன்ஸ். அது வழியா தான் எல்லா சாம்பிஸும் வருது. ரோஜரை விட்டுட்டு மத்த 2 பேரும் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த சாம்பிஸ் வர வழியை அடைக்காங்க. அதுக்கப்புறமா காரை எடுத்துட்டு வார போற சாம்பிஸ் எல்லாம் சாகடிச்சிட்டு அங்க இருந்து ரொம்ப தூரம் வராங்க. பின்னாடியே சாம்பிஸும் வருது. இப்போ அவங்களோட பிளானோட கடைசி ஸ்டெப் என்னன்னா மிச்சம் இருக்க சாம்பிஸ அவங்க தான் சாகடிச்சாகணும். நினைச்ச மாதிரி எல்லா சாம்பிஸையும் சாகடிக்காங்க. இப்போ அவங்களால அந்த இடத்துல ஃப்ரீயா இருக்க முடியும். இப்போ அவங்களால நிம்மதியா ரூம்க்கு வராங்க. அந்த இடத்துல ஃபேரனும் ரோஜர் நார்மல் ஆகிறதுக்கு மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்க, அதே நேரம் ஸ்டீபனும் பீட்டரும் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இவன் ஃபேரன் அந்த இடத்துக்கு வராங்க. ரோஜரா கண்டிப்பா அவங்களால காப்பாற்ற முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த மால்ல ஏகப்பட்ட பாடிஸ் இருக்கு. அது மூலமாவும் வைரஸ் பரவ வாய்ப்பு இருக்குனால அந்த பாடிஸை எப்படியாட்டு அப்புறப்படுத்தி ஆகணும். அதனால பீட்டரும் ஸ்டீபனும் அங்க இருக்க டெட் பாடிஸ் எல்லாத்தையும் இந்த மால்ல இருக்க ஃப்ரீசர்ல கொண்டு வைக்காங்க. இந்த மாதிரி அவங்க எல்லா பாடிஸையும் அப்புறம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மால்ல இருக்க எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ண ஆரம்பிக்காங்க. அந்த அளவுக்கு வருஷம் முழுக்க சும்மா உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு எல்லாமே இந்த இடத்துல இருக்கு. சுருக்கமா சொல்ல போனா ராஜ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் இல்ல. ஏன்னா வெளில நிறைய சாம்பிஸ் இருக்கு. அதே நேரம் சாம்பியால பாதிக்கப்பட்ட ரோஜரும் கிட்டத்தட்ட சாம்பியாவே மாறிக்கிட்டு இருக்கான். அவங்க எவ்வளவு ட்ரை பண்ணியும் ரோஜரை மறுபடியும் நார்மல் ஆக்க முடியல. அதனால ரோஜர் பீட்டர் கிட்ட அவனோட கடைசி ஆசையை சொல்லலாம். மத்தவங்க மாதிரி சாம்பி ஆகுது அவனுக்கு பிடிக்கல. அதனால அவன் சாம்பியா மாறினதான் அவனை கொல்ல சொல்லி கேட்டுக்கிட்டுதான். இப்ப எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் ஆகுது. ரோஜர் சொன்ன மாதிரியே பீட்டர் அவனை கொல்ல ரெடியா இருக்கான். அதே நேரம் ரோஜரும் சாம்பியா மாறுதான். அவன் கேட்டுக்கிட்ட மாதிரியே அவன் வச்சிருந்த கண்ணை வச்சு பீட்டர் அவனை சாகடிக்கான். அதுக்கப்புறமா ரோஜரோட பாடியை மத்த சாம்பி கிட்ட போடாம இந்த மால்ல இருக்க செடிகளுக்கு நடுவுல புதைக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க 3 பேரும் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்காங்க. நாட்கள் போக போக இந்த இடத்துல அவங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிக்கி அதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம்னு யோசிக்க ஆரம்பிக்காங்க. அதனால ஃபேரன் ஹெலிகாப்டரை ஓட்ட கத்துக்கிட ஸ்டீபன் சொல்லி கொடுக்கான். கொஞ்சம் கொஞ்சமா ஃபேரனும் அந்த ஹெலிகாப்டர் ஓட்ட கத்துக்கிடுதா. அதே நேரம் அவங்க பண்ணத எல்லாத்தையும் தூரத்துல இருந்து ஸ்டார்டிங்ல ஒரு வில்லேஜ்ல ஜாம்பிஸ பூரா வேட்டையாடிட்டு இருந்திருப்பாங்க. அதுல சிலவங்க அவங்க மறைஞ்ச அந்த மால்ல இருக்கத பாத்துருந்தாங்க. அதனால அவங்க எல்லாரும் நைட்டு இந்த மாலை வேட்டையாட போறாங்க. அப்படியே நைட் ஆகுது. அவங்க 3 பேரும் ரூம்ல இருக்கும்போது அவங்க வாக்கி டாக்கிக்கு புது சிக்னல் கிடைக்கி அதுல பேசின அந்த ஆளு காலையில பாத்துட்டு போன அதுல ஒருத்தன் தான். அவனும் நல்லவ மாதிரியே அவங்க 3 பேர் தான் வந்திருக்காங்கன்னு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி அந்த வாக்கி டாக்கில சொல்லிட்டு இருக்கான். ஆனா பின்னாடி ஏகப்பட்ட பேர் கத்தி கூச்சல் போட்டுட்டு இருக்காங்க. அந்த சத்தத்தை கேட்ட அந்த 3 பேருமே அந்த ஆள் போய் சொல்றத கண்டுபிடிக்காங்க. நான் அந்த பக்கம் இருந்து ஏகப்பட்ட பேர் அந்த மாலை நோக்கி வர ஆரம்பிக்காங்க. எல்லாத்துமே பீட்டரும் ஸ்டீபனும் மால் மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களோட பிளான் என்னன்னா அந்த மால்குள்ள அவங்கள வரவிடாம தடுத்தாகணும். அதுக்காக ஸ்டீபனும் பீட்டரும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து இந்த மாலோட எல்லா பக்கமுமே லாக் பண்ணாங்க. ஒரு பக்கம் வெளில பார்த்தா அவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க அந்த மாலையை சுத்தி வளைக்காங்க. இது ஸ்டீபன் பீட்டரோட பிளான் என்னன்னா அவங்க எல்லாரும் உள்ள வந்ததும் அவங்க ஏற்கனவே அடைச்சி வச்சிருந்த சாம்பிஸா அவங்க மேல விட போறாங்க. அவங்க போட்ட மாதிரியே பிளான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. மால்குள்ள வந்த எல்லாருமே அங்க இருக்க எல்லா பொருளையும் அங்க இருந்து அள்ளிட்டு போறாங்க. வெளில இருந்த சாம்பிஸும் உள்ளார ஆரம்பிக்கி அவங்களும் கையில இருந்த எல்லாத்தையும் வச்சு அந்த சாம்பிஸ போட்டு தள்ளாங்க. ஒரு பக்கம் ஸ்டீவும் பீட்டரும் பிளான் போட்ட மாதிரி அவங்களை எப்படியாவது செகண்ட் ஃப்ளோர் கூட்டிட்டு வரணும். அதனால அவங்கள திசை திருப்பி கூட்டிட்டு வர அவங்க மேல துப்பாக்கி சுட்டு நடத்தாங்க. இப்ப அதுல ஒருத்தன் பீட்டரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கான். ஒரு பக்கம் இருந்த ஸ்டீபனும் அவங்க கிட்ட மாட்டாம ஒளிஞ்சுக்கிட்டு தான். நேரம் அந்த இடத்துல பவர் கட் ஆகுது. அதனால பீட்டர் அங்க இருந்து வந்து மெயின் ஆன் பண்ணதும் திரும்பவும் பவர் வருது. ஸ்டீபனை அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸ்டீபனை அங்க இருந்து எலிவேட்டர் வழியா தப்பிக்க ட்ரை பண்ணா. ஆனா அவங்க நடத்தின துப்பாக்கி சூடுல பீட்டரோட கையில குண்டடிப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தா பீட்டர் நினைச்ச மாதிரி அந்த சாம்பி கிட்ட அந்த ஆள் மாட்டிக்கிடும் போது பீட்டர் அந்த ஆளை சாகடிக்கான். அந்த ஆளை மாதிரி அங்க வந்த எல்லாரையுமே கொஞ்சம் கொஞ்சமா அந்த சாம்பிஸ் எல்லாம் கடிக்க ஆரம்பிக்கி கிட்டத்தட்ட அங்க வந்த எல்லாருமே அந்த சாம்பி கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. ஒரு பக்கம் இருந்த ஸ்டீபனும் பீட்டர் கிட்ட நடந்த பத்தி சொல்றான். அதனால ஸ்டீபனுக்கு ஹெல்ப் பண்ண பீட்டர் அந்த எலிவேட்டருக்கு வரும்போது அங்க சுத்திக்கிட்டு இருந்த சில சாம்பிஸ் கிட்ட ஸ்டீபன் மாட்டிக்கிட்டான். எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவனால அந்த இடத்துல இருந்து தப்பிக்க முடியல. இப்ப அந்த இடத்துக்கு காப்பாத்த வந்த பீட்டர் அந்த சத்தத்தை கேட்டதும் கண்டிப்பா ஸ்டீபனை அவனால காப்பாத்த முடியாது. அதனால பீட்டர் அங்க இருந்து ஃபேரனை பார்க்க போறான். பீட்டருக்கும் இதை பத்தி ஃபேரன் கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல. இதை விட்டா அவனுக்கு வேற வழி கிடையாது. அதனால ஃபேரன் கிட்டே நடந்த பத்தி சொல்றான். அதே நேரம் அந்த மால்ல
இருந்த எல்லாருமே ஜாம்பிஸ் ஆகிடுறாங்க. அதுல ஸ்டீவனும் ஒருத்தன். இப்போ ஸ்டீவனும் ஜாம்பியா மாறினதும் அங்க இருந்து ஃபேரன் இருந்த இடத்துக்கு வரான். அங்க இருக்க மத்த ஜாம்பிஸும் பின்னாடியே வருதுங்க. ஒரு பக்கம் பீட்டரும் எல்லா பொருளையும் எடுத்துட்டு ஃபேரன் அங்க இருந்து மேல அனுப்புதான். பின்னாடியே ஏகப்பட்ட ஜாம்பிஸ் வருது. அதை பீட்டர் பார்த்து விடுதான். இப்போ ஃபேரன் அங்க இருந்து வந்து ஹெலிகாப்டருக்கு வரா. ஃபேரனும் பீட்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஏணி வழியா ஜாம்பிஸ் தான் வருது. ஆனா பீட்டர் வர காணோம். நான் உள்ள இருந்த பீட்டரும் ரூம்குள்ள பூட்டிட்டு சூசைட் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது அந்த பக்கம் அந்த ஜாம்பிஸும் கதை உடைச்சிட்டு வருது. அதே நேரம் பீட்டருக்கு சாக விருப்பம் இல்ல. அதனால அங்க இருக்க ஜாம்பிஸை ஷூட் பண்ணி அங்க இருந்து மத்த ஜாம்பிஸை அடிச்சு போட்டுட்டு மேல தப்பிச்சு வரான். நான் அந்த இடத்துல ஏகப்பட்ட ஜாம்பிஸ் நிக்கி ஃபேரனும் கரெக்டா கிளம்ப போற நேரத்துல அந்த ஜாம்பிஸையும் அடிச்சு போட்டுட்டு பீட்டர் மேல ஹெலிகாப்டர்ல வந்து ஏறிக்கிறான். அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. இந்த மாதிரி இந்த படம் முடியுது. இந்த மூவி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. இது மாதிரி இன்னொரு மூவில பார்க்கலாம். பாய்.